ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ எப்படி கிளாஸ் விட்டு அவுட்புட்லாம் எப்படி வந்துச்சு ஜெரம்? ஸோ ஃபார் இட்ஸ் ஓகே தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டவுட்ஸ் மட்டும் மேஜரா வந்து நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. மொத்தமா எத்தனை பேர் லைக் வந்து வந்திருந்தாங்க நேற்று கிளாஸ்க்கு? கிட்டத்தட்ட 8. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் கிட்ட ஜாயின் ஆ பண்ணாங்க. 2 பேர். ஸோ எப்படி அவுட்புட் வந்துச்சா? ஓவரால் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்களா? ஓவரால் ப்ராக்ரஸ் ஓகே தான். கொஞ்சம் 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 மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டா ஸோ அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மாத்திடலாம். இன்னும் கொஞ்சம் தான். ஓகே. ஸோ அது வந்து காமனான இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்துச்சா உங்களுக்கு? அவங்க காமனா என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு இல்ல, நிறைய பேருக்கு தெரியல. அது ஒரு காமன் மிஸ்டேக்கா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து அதை கொஞ்சம் கேட்ச் பண்ண மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வந்து அதனால எப்படி ஒரு சார்ட்டை செலக்ட் பண்றது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல? அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே முடிஞ்சிருக்கு. ஸோ அது அடுத்தடுத்த கிளாஸஸ்ல அவங்களுக்கு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நாம இந்த வீடியோ அனுப்பி வைப்போம். டிஸ்கஷன்ல வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படலாம். ஏன்னா அவங்களுக்கு இன்டெப்தான நாலேஜ் இருக்கும். இருந்தாலும் இதை ஆமா, பார்க்குறப்போ ஒரு ஐடியா எடுத்துக்க முடியுற மாதிரி இருக்கலாம். அதுதான். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 15 மினிட்ஸ்ல வந்து நம்ம சொல்லி முடிச்சிடலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஓகே காய்ஸ், இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் எனக்கு ஒருக்கா சேட்டில் போடுங்க. எனக்கு எனக்கு வரும் உங்களுக்கு நீங்கள் போடுற மெசேஜ். ஸோ ஓகே, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எப்படியான செட்டப்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி இருந்தால் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம் அதுதானே கேட்குறீங்க நீங்கள்? அதுதான் ஓகே, கேக்குறாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கு நமக்கு ஈஸியான விஷயம், மார்க்கெட்டில் என்ன மாதிரியான பாசிபிலிட்டியில வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. மார்க்கெட்டை எதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, இது வந்து பேசிக்கா எல்லாரும் ட்ரெண்டுன்னு தானே சொல்றாங்க. ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். முதல்ல ஒரு ட்ரெண்டை வந்து சரியா கண்டுபிடிச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஓகேவா இருக்கு அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டான ட்ரெண்ட்ல நம்மளால ட்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ நான் மார்க் பண்ணிருக்க அப் ட்ரெண்ட்ல 2 ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த மார்க் பண்ணிருக்க இந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ட்ரெண்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயம், எந்த மார்க்கெட் எடுத்தாலும் அது அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சைட்வேஸா இருக்கணும். இப்போ அந்த ட்ரெண்ட் விஷயத்திலே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன நடந்துருக்கும்னு சொன்னா சில விஷயங்கள் கவனிச்சிருவாங்க. என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து சைட்வேஸ், ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு அப் ட்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மேக்சிமமா இந்த பேலன்ஸா இருக்க இந்த மாதிரி ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏரியாவை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. பேசிக்கான ஒரு விஷயம் புரியுதா? இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ ஐடென்டிஃபை பண்ண ட்ரெண்ட்ல, அதாவது இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ஜோன்ல நம்ம அவங்களுக்கு என்ன இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்குள்ள என்னென்ன மாதிரி என்ன கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சீக்வன்ஸ். சரிங்களா? சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நிறைய வந்து இது பண்ணலாம். சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ். ஸோ சில பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரியேட் ஆகும். ஸோ சேம் பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணும். அந்த பேட்டர்ன்ஸை வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் என்ன பண்றதுக்கு, ட்ரேட் பண்றதுக்கு. ஸோ சீக்வன்ஸ் அப்படின்றது எப்படி எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். 3 கேண்டில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பியரிஷ் ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்றப்போ அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் எப்படின்னா குறிப்பிட்ட ட்ரெண்ட்ல எத்தனை தடவை வந்திருக்கு, லைக் 1 2 3 4 அப்படின்னு வந்திருக்கு வைங்களேன். ஸோ 4 தடவை வந்திருக்குன்னா இப்போ நம்ம எடுக்க போற என்ட்ரியோட இந்த பேட்டர்ன் வந்து சிங்க் ஆகுதா அப்படின்றத அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்படி சிங்க் ஆனிச்சுன்னு சொன்னா அந்த பேட்டர்னையும் கன்சிடர் பண்ணி ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே. ஸோ சீக்வன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து அடிப்படையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்.
ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டோட கண்டிஷன் அப் அண்ட் டவுன்ல போகுதா, என்ன மாதிரியான மூவ்ஸ்ல போகுது. ஒண்ணு வந்து நம்ம பார்த்திருக்க மார்க்கெட்ல, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மார்க்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து அப்நார்மலா போகுது, இது நார்மலா போகுது, அண்ட் இதுவும் நார்மலா போகுது, இது அப்நார்மலா போகுது. ஸோ இது எல்லாத்துலயும் காமனான விஷயம் என்னன்னா அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன் வந்து காமனா போகுது. ஸோ இந்த அப் அண்ட் டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஜஸ்ட் லைக் அப் அண்ட் டவுன் மட்டும் எடுத்துடக்கூடாது. இந்த அப் அண்ட் டவுன் மார்க்கெட்ல எப்படி சீக்வன்ஸ் வேலை செய்யுது, மார்க்கெட்ல எப்படி கேப்ஸ் வேலை செய்யுது, எப்படி ட்ரெண்ட் லைன் இதுல செட் ஆகுது, மார்க்கெட்டோட டைரக்ஷன் எந்த சைட்ல போகுன்ற வரைக்கும் இந்த அப் அண்ட் டவுனை வச்சு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சீக்வன்ஸும் வரும். சேம் லைக் தட் வந்து நிறைய வந்து சைக்காலஜிக்கலா நிறைய பேட்டர்ன்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன கேண்டில் வருது அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டில் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய கேண்டில் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பெரிய கேண்டில் வருது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேண்டில் வருது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கேண்டில் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும் மார்க்கெட்ல. ஸோ சரியான சீக்வன்ஸ் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு புஷ் பண்ணோம். அதே சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், சைக்காலஜிக்கல் பேட்டர்னே கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் மார்க்கெட் பேட்டர்ன் ஃபார்மேஷன் எப்படி வருது அப்படின்னு. இப்போ நம்ம சீக்வன்ஸை பார்த்துட்டோம், ஒரு சேம் பேட்டர்ன் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், மார்க்கெட்ல இருக்க அப் டவுன் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டோம், பிளஸ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அது கட்டாயம் முக்கியம் ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு ட்ரேடிங் செட்டப்குள்ள கொண்டு வரதுக்கு. அண்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், இப்போ நிறைய விதமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு. ஸோ எல்லா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பார்த்தாலுமே எது எது கண்டினியூவேஷன் பேட்டர்ன், எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து ரிவர்சலுக்கான பேட்டர்ன்ஸ், அது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் அப்படின்ற நிறைய விஷயம் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ சில முக்கியமான கேசஸ் நான் பார்த்திருக்கேன். நம்ம படிப்பிக்கிறப்போ தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது இது டோஜின்னு தெரியும். பட் வந்து அவங்க எடுத்திருக்க ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னிங் டாப்ல வந்து இப்படி வந்திருக்கு. இதுதான் வந்து எனக்கு வந்து மார்னிங் ஸ்டாரோ ஈவினிங் ஸ்டாரோ வருது, இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க வந்து கத்துக்கிறாங்க, ஃபாஸ்டா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபாஸ்டா லேர்ன் பண்றாங்கன்னு நினைக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தப்பை பண்றாங்க. ஸோ இதுதான் ரைட்டு, இதுதான் ராங் இல்லையா? ஸோ பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரிவர்சலுக்கும் சரி, கண்டினியூஷனுக்கும் சரி. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க பண்ற காமனான மிஸ்டேக் என்னன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஈவினிங் ஸ்டாரோ தெரியும். ஈவினிங் ஸ்டாரோ, மார்னிங் ஸ்டாரோன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இப்படி வந்திருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த டைம்ல வந்து செல்லர் கேண்டில் வந்து இங்க இருந்து வருவோம். இப்படி வருவோம். அப்ப இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, இத வந்து ஒரு பேட்டர்ன், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. புரியுதா ஜெரா? ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண புரியுது. வேண்டிய விஷயம் என்னன்னா, சரியான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்படி ஒண்ணு வரும். இது பிழையான பேட்டர்ன்ஸ். சேம் இந்த மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மார்னிங் ஸ்டாரோ, ஈவினிங் ஸ்டாரோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேப்ல வந்து கிரியேட் ஆவாங்க. ஸோ இப்படி ஒரு எடுத்துக்கிட்டோம்னா, நெக்ஸ்ட் வர செல்லர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே ஓப்பன் பண்ணுவார். இப்போ இது வந்து சரியான பேட்டர்ன் கிடையாதுல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க. ஸோ கேண்டல்ஸ்டிக் பொசிஷனிங் அப்படின்ற ஒரு தனியான சாப்டர் ஒன்று இருக்கு. அதுல எப்படியான கேண்டில்ஸ் நம்ம கிரியேட் ஆகும், என்ன மாதிரியான கேண்டில்ஸ் வந்தா வெலிடான ஒரு என்ட்ரி எடுக்கலாம், அந்த வெலிடான என்ட்ரில இன்னும் என்ன கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா, கேண்டில் ஸ்டிக், அந்த ரிவர்சல்ஸ், கண்டினியூஷன்ஸ், பேட்டர்ன், சிங்கிள் கேண்டில், டபுள் கேண்டில், ட்ரிபிள் கேண்டில்ல நம்ம படிப்பிக்கிறோம் அவங்களுக்கு. அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எல்லா கன்ஃபர்மேஷனும் வச்சாலும் பேசிக்கான சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு, ட்ரெண்ட் லைன். எல்லாத்தோடையும் அந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் ஒன்று கரெக்டா செட் ஆகி, கரெக்டான சீக்வன்ஸ் செட் ஆகி, அண்ட் அதோட சேர்த்து வந்து சரியான ரிவர்சலோ கண்டினியூஷனோ பேட்டர்ன் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு கிளியரான வியூ வரும். அதோட ஈஸியா மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி போகுது, அப் அண்ட் டவுன்ல தானே போகுது. ஸோ டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான டைரக்ஷன்ல இப்படி போயிட்டு ரிவர்ஸ் ஆகிற இடத்துல, இந்த இடத்துல சீக்வன்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ஸ், அண்ட் சரியான ட்ரெண்ட் லைனு, சரியான கேண்டில் ஸ்டிக், சரியான விஷயங்கள் நிறைய வந்து ஒரே இடத்துல சீக்வன்ஸா சிங்க் ஆனிச்சுன்னா ஈஸியா ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட்டை செலக்ட் பண்றதுக்கு ட்ரெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுவோம். அப்போ ஈஸியா வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு சார்ட் ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல போயிட்டு இருக்கப்போ நீங்க கழிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் மார்க்கெட்ல எப்படி வருதுன்னு. பட் அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு கேர்ள் வந்து ஒரு 20 ட்ரேட் கிட்ட எடுத்திருந்தாங்க நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, ஓகே. ஆமா, ஆமா.
ஸோ அவுட்புட் நல்லா தான் வருது. பட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் சார்ட் ஐடென்டிஃபை பண்றதுல வந்து ஒரு செட்டப்ப கிரியேட் பண்றதுல அவங்க பழக்கப்படுத்திக்கணும். அப்படி பழக்கப்படுத்திக்கிட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நேத்து நடந்த செஷன்ஸ்ல? வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ்? சோ ஃபார் எல்லாம் குட் தான். ஸோ இதுதான் நான் வந்து ஐ மீன் நான் ஃபவுண்ட் அவுட் பண்ண வரைக்கும் நேத்து கிளாஸ்ல இதுதான் நான் ஃபவுண்ட் அவுட் பண்ணேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது நெக்ஸ்ட் இஷ்யூஸ் வந்து மேபி நம்ம ஃபவுண்ட் அவுட் பண்ணலாம். யா ஷூர். ஓகே. அதை தவிர்த்து மத்த எல்லாமே குட் தான். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னும் போது நம்ம பெருசாலும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பார்க்க முடியாது. இல்ல நம்ம லைக் ஃபோக்கஸ் நம்ம வந்து நம்ம இப்போ ஆஸ் அ மேனேஜரா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு வந்து லேர்னிங் சைட்ல வந்து புஷ் பண்ணுங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஆமா எஸ் ஆமா ஆமா ஆமா. அப்படி சைட்ல புஷ் பண்றப்ப இப்போ எல்லாம் மணி மைண்டடா இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் நிறைய விஷயம் கவனிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணாங்க. சார் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சார் நான் வந்து ஒரு $100 வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் earn பண்றது? ஒரு எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட $500 வந்து earn பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்படி கேட்குறப்போ நமக்கு நம்ம நிறைய பேர்த்த பார்த்தனால சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் அவங்க ஃபோக்கஸ் வந்து லேர்னிங்ல வந்து கம்மியா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ம் சம்பாதிக்கிறதுக்கு லேர்னிங் ஒரு வழின்றது மாதிரி வைக்கிறாங்க. ஆனா லேர்ன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஏர்னிங்ஸ் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல. இது லூப்ன்றது தெரியல. அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து ஆமா கொண்டு வரதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து ஷார்ட் கட்ஸ் தானே நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ஆனா வந்து ரியாலிட்டி ஆமா. அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. இத அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க மறந்துடாம இந்த வீடியோ. இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கடை வைக்க போறீங்க. ஒரு கடை வைக்க போறீங்க. அதுல நீங்க எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம கடை வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா தெரியாது லாஸ்ல தான் போய் முடியும். ஃபால் ஆயிரும் இல்லையா? ஏன்னா, ஒரு கடை வைக்க போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மளிகை சாமான் கடை வைக்க போறீங்கன்னு வைங்களேன். எப்படி ஒரு கடை ரன் பண்ணணும்? எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு சிஸ்டம் வந்து மெயின்டெயின் பண்ணணும்? எப்படி வந்து லேபர்ஸ் ஹையர் பண்ணணும்? எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் மேக் பண்ணணும்? அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சா தானே உங்களால ஒரு கடை வைக்க முடியும். இப்ப ஆமா. பிகினர் ட்ரேடர் வந்து என்ன பண்றாங்கன்னா, டைரக்ட்டா வந்து ஒரு கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன ம். பண்றாங்க, டைரக்ட்டா ஃபால் தான் ஆகணும். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நெறைய விஷயங்கள் வந்து என்ன ஆகும், மிஸ் ஆகிட்டே வரும். ஆமா. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எக்ஸாம்பிள் மார்க்கெட்ட பத்தின ஐடியா இருக்காது. இல்லையா? மார்க்கெட்ட பத்தின ஐடியா ம் இருக்காது. ம் அண்ட் வந்து மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. எங்க இருந்து இன்வெஸ்ட்மென்ட் எடுத்து ஆமா. போடணும்னு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து ராங் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருக்க நகைய எடுத்துட்டு வந்தோ, இல்லாட்டி வந்து இருக்க அ அசட்ட சில பேர் வந்து லேண்ட வச்சு கூட ட்ரேட் பண்றாங்க. அடமானம் வச்சு. ஸோ ராங் இன்வெஸ்ட்மென்ட்ல வந்துருவாங்க. ம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 50, 30, 20 ரூல் என்னன்னு தெரியாது. எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்றது தெரியாது. எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? எந்த புரோக்கர்ல என்ன மாரியான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு தெரியாது. எந்த டைம்ல ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது. புவர் நாலேட்ஜ் ட்ரேடிங் சம்பந்தமா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம். மார்க்கெட் கண்டிஷன் அனலைஸ் பண்ண தெரியாது. மார்க்கெட் செட்டப் எப்படி வரும்னு தெரியாது. ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ்ல பயங்கர படுவேக்கா இருப்பாங்க. ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் சொல்லிக் குடுத்து, என்னதான் சொல்லிக் குடுத்து, எல்லா விஷயங்களையும் சொல்லிக் குடுத்தாலும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வளோ தான் ஒரு நாளைக்கு நான் ப்ராஃபிட் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ இவ்வளவும் வரணும்னா, அவங்களுக்கு என்ன வேணும்னா, சரியான நாலேட்ஜ் வேணும். இதுக்கு கைட் பண்ணுங்க. இவ்வளோ வீக்னஸ் அதான் சொல்றேனே, ஒரு கடை போடுறது வந்து ஈஸி. அந்த கடைய மெயின்டெயின் பண்றது கஷ்டம் இல்லையா? அந்த கடைய மெயின்டெயின் பண்ணி மேல ஆமா. குரோ பண்ணணும்னா, அதுக்கு சரியான ஸ்டெப்ஸ என்ன பண்ணணும்? நாலேட்ஜ குடுத்தா தான் அங்கருந்து அவுட்புட் வரும். இவர் இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எப்பயுமே டெபாசிட் மட்டும் தான் கன்டினியூஸ் ஆகும். உங்களுக்கு வித்ட்ராவல் வராது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? பொதுவா. ஆமா. ஸோ ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு லெக்சரிங் டைம தாண்டி நீங்க தான் நெறைய இன்வால்வ் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாரியான விஷயங்கள் வந்து நெறைய இது பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களோட ஃபீட்பேக்க கேட்டுட்டு, ஸோ பெர்சனலா என்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள உங்ககிட்ட சம்டைம்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து ஹலோ. நீங்க வந்து அதுக்கான டேட்டாஸ் எடுங்க. கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே. ஸோ அந்த மாரியான டேட்டாஸ கலெக்ட் பண்ணி எடுங்க. அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குன்றத சொல்லுங்க. நாம வந்து அத டிஸ்கஷன் செஷன்ல போட்டு கிளியர் பண்ணிப்போம். இன் டெப்த்தா கிடையாது. ஒரு ஐடியா உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றனால ஒரு இன் டெப்த்தா ஒரு ஐடியா. சில விஷயங்கள வந்து இப்ப பேசுறப்போ நீங்க பேசுவீங்கல்ல அவங்களோட, அவங்க அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த எக்ஸ்ட்ராவா போடுங்கன்றப்போ, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல கொஞ்சம் ஒரு புஷ் ஒண்ணு குடுத்துட்டுருவீங்க. ஓகேவா? கிளியரா? ஓகே ஓகே ஓகே. ஓகே. ஸோ ஒரு ம். 4, 5 பேர் வந்திருக்காங்க. காய்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ட்ட சாட்ல போட்டு விடுங்க. உங்களுக்கு என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குன்னா என்ட்ட கேட்கலாம். மேபி மைக்கேல், முகமது யூனுஸ் நெறைய பேர் வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்தா என்ட்ட கேளுங்க. ஸோ அந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆக போகுது. எஸ். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்? ஸோ பேசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல சரியான ஒரு
சரியான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் நெக்ஸ்ட்ல ஒரு மூவ் எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த செஷன்ஸை வந்து நாங்கள் மார்னிங் டிஸ்கஷன் செஷன் அண்ட் ஈவினிங் டிஸ்கஷன் செஷன் 2 விதமாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த செஷனில் ஜாயின் பண்ணிக்கிறோமோ ஜாயின் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாலேஜை கெயின் பண்ணிக்க பாருங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு உடனே போடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கற்றுக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான கைடன்ஸை நாங்கள் மேன்மேலும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் டைம்னு சொல்லிட்டு மேவின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டில் இந்த எக்ஸ்பிரஷன் டைம் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில என்ட்ரி பாயிண்ட்டுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஒரு 50 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பிரேஷன் டைமை வந்து கூட்டி 15 மினிட்ஸ்ல நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மினிட்ஸ்ல ஒரு ட்ரேட் எடுப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன். இந்த எக்ஸ்பிரேஷன் டைம்ல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, லோவர் டைம் ஃப்ரேம்ல வருதுன்னா லோவர் எக்ஸ்பிரேஷன் டைமும், ஹையர் டைம்ல ஃப்ரேம்ல வருதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணுவோம். பட் நீங்க மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து 5 மினிட்ஸோ 1 மினிட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோர் தென் 5 மினிட்ஸ் தான் நான் ட்ரேடிங்ல யூஸ் பண்றேன். அப்போ எதுக்கு நீங்க அதிகமான யூடியூப் வீடியோ 1 மினிட்ல கொடுக்குறீங்கன்னா எனக்கு வந்து டைம் கன்சியூம் பண்ண முடியாது. ஒவ்வொரு வீடியோக்கும் டைம் அதிகமாக கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடியோவை குயிக்காக நம்ம முடிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 1 மினிட் யூஸ் பண்றோம். பெஸ்டான ஒரு ஒரு இடமா வந்து நாங்கள் என்னத்தை இது பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 மினிட்டை விட 5 மினிட்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். ஸோ அந்த டைம் தான் உங்களுக்கு கரெக்டான டைம் இருக்கும். அண்ட் ஐ திங்க் நான் இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செட்டப் மார்க்கெட்ல ஒரு செட்டப்பை எப்படி ஈஸியா எடுக்கிறது அண்ட் ஒரு ஒரு ட்ரேடிங் ஒரு சார்ட்டை எப்படி ஈஸியா செலக்ட் பண்றது, அதுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும். அண்ட் ஒரு டைமை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எக்ஸ்பிரேஷன் டைம் இப்போ மேவி கேட்ட மாதிரி ஒரு டைமை எப்படி நம்ம ஈஸியா எடுத்துக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். மேபி இன்னைக்கு ஈவினிங் செஷன் இருக்கா ஜெரம்? ஈவினிங் செஷன் இருக்கா? ஓகே, அது இருக்கா? வந்து நம்ம ஆ. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னும் டைம் வந்து நம்ம மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வைக்கலாம் அப்படி சொல்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆ. ஸோ அவங்களோட கதைச்சிட்டு வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு எந்த டைம் வந்து எல்லாருக்கும் கன்வென்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வைப்போம். ஓகே. ஸோ ஈவினிங் அதுக்குள்ள செஷன் நான் இருக்கு. வந்து ம். அதுக்குள்ள அதுக்குள்ள நான் 1-on-1 செஷன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. ஸோ எல்லாரோட நான் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒருத்தரோட இஷ்யூஸ் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அது செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வந்து அதுவே நம்ம வந்து டிஸ்கஸ் கூட பண்ணலாம் நம்ம. ஓகே, ஷூர். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் அப்போ என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வாங்க. அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றத நம்ம அடுத்த லெவலுக்கு கம்பெனியை கொண்டு போக முடியும். அண்ட் வந்து உங்களுக்கும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்க மெம்பர்ஸ்க்கு யாராவது லேர்ன் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கான டைம். அண்ட் இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து யாருமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் நாங்களும் உங்களோட லெக்சர்ஸும் உங்களோட வருவாங்க. அண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ளவங்களும் உங்களோட வரனால உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ ட்ரேடிங்ல கன்ஃபர்மேஷன் ரொம்ப டவுட்டா இருக்கு, இதை எடுக்கலாமா இல்லை வேண்டாமான்னு அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்க போற ட்ரேட் கன்ஃபார்மான ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரேட் எடுக்கணுமா வேணாமா, இந்த ட்ரேட் எனக்கு தேவையா அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஒரு ட்ரேட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 100ல இருந்து 120 போயிட்டீங்க, 20% நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. மொத்த கேபிட்டல்ல 20% கேபிட்டல் பண்ணி நீங்க எடுத்துறீங்க. ஸோ நாங்க இது பண்றது 10%, 10% 20% எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேல அந்த ட்ரேட் தேவையான்றது ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரேட் தேவையான்றதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ட்ரேட் போகணுமான்னு இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கு அதிகமா ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றீங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எடுக்கிற சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய இருக்கு. இப்போ 5 செகண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கு, எஸ்எம்சி ஐசிடி கன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க வைக்கிறோம். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த என்ட்ரி மாடல யூஸ் பண்றீங்கன்னு இருக்கு. ஸோ சில டைம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சில பேர் வந்து என்னன்னே தெரியாம என்ட்ரி எடுக்கிறாங்க கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ்ல வந்து கிளியரா இருங்க. நான் வந்து இந்த சப்ஜெக்ட்ல ட்ரேட் எடுக்கிறேன், லைக் நான் பிரைஸ் செக்ஷன்ல ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா எனக்கு கிளியரான ஒரு பிரேக் அவுட்டோ சரியான ஒரு ரிவர்சலோ சரியான ஒரு பிரேக் அவுட்டோ நடந்திருந்தா இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கிளியர் நாலேஜ் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு சின்ன டாபிக் கிடையாது, ஒரு பெரிய கடல். ஸோ அதில் நிறைய எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்ட் நாலேஜபிள் இன்னும் நீங்க ட்ரேடிங்ல இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜபிளா அண்ட் இந்த மாதிரியான செஷன்ஸ்ல நிறைய வந்து சைக்காலஜிக்கலான விஷயங்களை வந்து நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஐ திங்க் நான் இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். ஸோ ஈவினிங் செஷனில் நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒருக்கா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இந்த செஷனில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. அடுத்த செஷனில் பார்க்கலாம். பாய்.